இந்திய மருத்துவர் சையத் முகமது கவுஸ் சிறுநீரகவியல் நிபுணராக உள்ளார். சீனாவில் உள்ள ஹவுகானில் இருந்தபடி ஹைதராபாத்தில் உள்ள நோயாளிக்கு ரோபோ உதவியுடன் சிறுநீர் பையை மீண்டும் இணைக்கும் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளார். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தி உள்ளார். சீன டெய்லி பத்திரிகையில் வெளியான தகவலின்படி ஹைதராபாத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து நுட்பமான அறுவை சிகிச்சை கருவிகள் மற்றும் 3D கேமராக்களுடன் ரோபோட் கருவிகளை நோயாளிக்கு பொருத்தி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் காத்திருந்தனர். நோயாளிக்கு பொருத்தப்பட்ட ரோபோ அமைப்பில் நுட்பமான அறுவை சிகிச்சை கருவிகளும் சீனாவில் அமைந்திருக்கும் ஹவுகானில் உள்ள டோங்கிஜி மருத்துவமனையில் உள்ள டாக்டர் கவுஷ்க்கு நேரடியான காட்சிகளை அனுப்பும் உயர் தெளிவுத்திறன் முப்பரிமாண கேமராக்களும் அடங்கியிருந்தன. மருத்துவமனையின் ஒரு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து 5G இணைய இணைப்பை பயன்படுத்தி 3D நிகழ்நேர படங்களை பார்த்து கண்காணித்தவாறே ரோபோட் சைகைகளுடன் அறுவை சிகிச்சை செய்துள்ளார் இந்திய மருத்துவர் சையத் முகமது கவுஸ். இந்த சிகிச்சையானது கிட்டத்தட்ட 90 நிமிடங்களில் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை இந்தியாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூ ஜிங்கால் இந்த செய்தியை எல்லைகளை கடக்கும் உயிர்காக்கும் சிகிச்சை என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.